Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல black pepper chicken எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணலையா? பரவாயில்லை. இப்போ உடனே பண்ணிடுங்க. black pepper chicken செய்யலாம் வாங்க. 300 கிராம் அளவுள்ள சிக்கனை நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சிக்கனோட எல்லா இடத்துலையும் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சமமாக பரவுற மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே நம்ம ஊற வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் மெல்லியதாக நறுக்கி இருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த நெய்லேயே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த வெங்காயத்து கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை இது போல் லைட் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சிகப்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கனை நல்லா நம்ம போட்டிருக்கிற மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது இந்த சிக்கன் நல்லா வேகிறதுக்காக 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் அளவு தண்ணியிலேயே இந்த சிக்கன் நல்லா வேகணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு குறைவாக இருந்தால் உப்பும் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்து மூடி போட்டு மூடி இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிருக்கிற 1 கப் அளவு தண்ணியும் நல்லா சுண்டி இது போல் சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ தான் இந்த ரெசிபிக்கு அதிக சுவை தரக்கூடிய ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதை நல்லா கொரன்னு மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அந்த தூளை ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு போல் சேர்த்துக்கோங்க. சோம்பு மிளகு இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்ச இந்த தூளை இது கூட சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சூப்பரான வாசமும் ஒரு பிளாக்கிஷ் கலரும் இந்த சிக்கனுக்கு கிடைக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது இதை நல்லா கலந்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்து நம்ம இது மேலே தூவிக்கலாம். கறிவேப்பிலை போட்ட பிறகு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பிளாக் பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த மழை காலத்திலிருந்தும் பனிக்காலத்திலிருந்தும் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக இந்த பிளாக் பெப்பர் சிக்கனை நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோம். செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் போட்டுருங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நம்ம சேனலில் வர வீடியோஸை மறக்காமல் நீங்கள் பார்க்குறதுக்காக உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.